Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு தரமான கண்டென்ட் பார்க்க போறீங்க. சோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில Yamaha ல இருந்து R15S பாத்தீங்கன்னா ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா fully modified. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த அளவு மாடிஃபை பண்ண ஒரு வண்டி பாத்தீங்கன்னா நம்ம போட்டதே கிடையாது. அப்படி என்னடா மாத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் வரும். Insta ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புதுசா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடிஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே காணும், ஏன்னு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு இந்த வண்டி கிடச்சிது. இந்த வண்டி கொடுத்த நம்ம பிரதருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பெக்னு பார்க்கும்போது 155cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 bhp பவர் அண்ட் 14 Nm டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது மாடிஃபிகேஷன் வீடியோ தான். ஸோ ஸ்பெக் எதுக்காக சொல்கிறேன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் யாரும் பார்க்காம புதுசாக கூட வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். Yamaha R15 வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் கிங்னு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டி காமிக்கிறேன். அண்ட் யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம் ப்ளீஸ். ஸோ சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். அண்ட் ஃப்ரண்ட் லுக்லேருந்து வந்துருமா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R6 மாஸ்க் போட்டிருக்காரு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ்மே மாற்றிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்துடும், தெரியுதா? இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ்லேயே வந்துடும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இண்டிகேட்டர்ஸை கழட்டிட்டு LED இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு. இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸோட கலரை பாருங்களேன். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் விங்லெட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்று. இது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ இங்கே ஒன்று மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸோட சேர்த்து இங்கே ஒரு 4 எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வச்சிருக்காரு. ஹெட்லைட்ஸோட சேர்த்து மொத்தம் 6 லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த R15 version 3S வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸ் என்னடா கோல்டு கலரில் இருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9,000 கிட்ட வந்துச்சான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் மாடிஃபிகேஷனு. ஸோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காப்புல. லுக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த ஒய்லட் ப்ளஸ் ப்ளூ இது மாறுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலருங்க. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஜோயான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட பேர் வந்து ஜோயா தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் இதாங்க ப்ரொஃபைல். அண்ட் அண்டர்பெல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா மாறுது. இங்கே பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள், தெரியுதா? அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம வண்டியில் போட்டிருந்தோம்ல ஆக்ரோபோவிக் R1M சீரிஸ், ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டிருக்காங்க. சவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கார்பன் டிப்பு நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் ஹோல்டரை போய் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் ரைட்ஸ் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டபுள் சீட் கிடையாது, சிங்கிள் சீட் தான். ஸோ எஸ் வேரியண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம சேனலில் வீடியோ போடுறது கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லி மாடிஃபைல பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, நமக்கு தான் லக்குன்னு சொல்லணும். அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர் மாதிரி போட்டிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் கிடையாது. C8 பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் வேரியண்ட் தான் நினைக்கிறேன். வாங்க அப்படியே எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு டாப் எண்ட் ஓட்ட போயிடுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா LCD மீட்டர்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வெர்ஷன் 4 இருக்கட்டும், M இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TFT வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் லிவர்ஸ் அண்ட் பிரேக் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் மாற்றிருக்காரு. அண்ட் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டரோடது. ஸோ சுவிச்சஸ் இதான் முன்னாடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இத்தனை லைட் வச்சுருக்காப்புல, இங்கே பாருங்க. ரேடியேட்டர் ஓடுதுங்க. ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். வாங்க மெயின் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு தான். அண்ட் ப்ரோவே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நல்லா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் கேட்டுட்டு நம்ம அப்படியே வாங்க ரைட் போயிடுவோம். இங்கே ஆளுங்க இருக்காங்க, நம்ம அப்படியே வாங்க வேறு எங்கேயா வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம். பசங்க வேறு இருக்காங்க இங்கே. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு அப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. அண்ட் இந்த அளவு ஒரு Yamaha வர நான் பார்த்ததே கிடையாது. பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு உண்மையாலுமே. அண்ட் Yamaha பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கிங்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். பீகாக் பறக்குது பாருங்கள். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ரொம்ப வருஷம் ஆமாம் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த ஸ்பீடாக பண்ண வீடியோ எல்லாமே பழைய வீடியோஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்து நான் போடுற ஒரு வீடியோவாக இருக்க போகுது. சாமே போவோமா, ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து பார்ப்போம்.
ஏன்னா 143 சுத்தங்க. இந்த கண்டென்ட் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். 150, 151, 152, 154, 155. டேய் R15, நான் உன்னை என்னைக்கு வீடியோ எடுத்தாலுமே எனக்கு தரமான கண்டென்ட் கொடுக்குறதே உனக்கு வேலையா இருக்குடா. எக்ஸாஸ்டோட வேலையை காட்டுது. 156, 157, 158, 160, 161. வேற மாதிரி என்னடா இது? ஏன்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தரேன்? R15 சீரியஸ் என்னடா இது? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஏன்டா இப்படி பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் இருந்தா 170 எடுத்துருவோம். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. டேய் என்னடா அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே நடக்குது என் வாழ்க்கையில். ஏன்னா 161 ப்ரோவே பார்த்தீங்கன்னா 154 போச்சுன்னு சொன்னார். ஐயோ நான் கரெக்டாக புஷ் பண்ணுவேன் ப்ரோ, அதுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் 161 போகும் அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கதறல்ஸ் இருக்கும். ஆஃப்டர் லாங் டேஸ் எனக்கு இன்னும் ஆப்போசிட்டில் போயிட்டு செக் பண்ணணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசை வருது. சவுண்டுமே சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது சவுண்டு. அப்படியே இங்கே யூட்டனை போட்டுருவோம். யூட்டனை போட்டு திரும்பி போயிட்டு இந்த செல்லத்தை வந்து தரமாக டெஸ்ட் பண்ணுவோம். விண்ட் பிளாஸ்ட் இருக்குமா என்னான்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் என்னோட ட்ரை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எவ்வளோ போகும்னு தெரியல. பி சேஃப். நான் சேஃப்டி ரொம்பவே முக்கியம். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். நான் இருந்தாலும் புஷ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தான் புஷ் பண்ணேன், வேறு வழி இல்லை எனக்கு. பா பயங்கர வேகமாக எல்லா வண்டியும் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கின்னு பார்த்து. கைஸ் இப்படி கிராசிங்லலாம் ரொம்ப சேஃபாக போங்க. ஏன்னா அவங்க வர ஸ்பீட் நம்மளால் கணிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? we are back. Track tester is back with this R15. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்குற டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே போய் முடிய போதோ கடவுளே, நீ தான் காப்பாற்றணும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல். எக்ஸாஸ்ட் வேற பிரிக்குது போட்டு. நார்மல் ரோட்டே போகுதுங்க பாருங்க. நார்மல் ரோட்டே போகுது 50 கியரில். எதுவும் மாற்றிருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு. 150 நார்மல் ரோட்டே போகுது. நார்மல் ரோட்லேயே போகுது. பார்ப்போம். விண்ட் பிளாஸ்ட் இருக்கு, ஸ்டில் அதை கிராஸ் பண்ணி எப்படி போகுதுங்க. அதுக்கு மேலே போகலை. 162 வரைக்கும் போகுதுங்க. என்னடா டே இந்த போட போடுற R15 ஏத்தம் திருப்பி லைட்டாக டவுன் ஆகும். பார்ப்போம். என்னடா ஆப்போசிட்டில் 2 பேர் ஏறி வரீங்க? இதுக்கு தான் சொல்கிறேன், பார்த்து டாப் ஸ்பீட்லாம் ஓட்டுங்க. அண்ட் 162 தான் பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீடு. ஸோ
ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டி போகலை, நான் ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே லாக் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏறல. என்ன தான் நம்ம முக்கி தண்டனை போனாலும் அதுக்கு மேலே ஏறாது, ஷியோராக சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி கண்டென்ட் ப்ரோ. வேறு மாதிரியான வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே ஷாக் ஆகிடுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். R15 வெர்ஷன் 3 ஒரு 155cc இந்த அளவு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி ஒரு டாப் அண்ட் ரீச் பண்ணுது பிகாஸ் ஆஃப் VVA டெக்னாலஜி. இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்பி நான் சண்டே மூட்டத்துக்காக எந்த ஒரு விதமும் கிடையாது. நோ ஃபைட் கைஸ், இது வந்து ஒரு பியூரான கண்டென்ட், ஒரு தரமான கண்டென்ட், உங்களுக்கான கண்டென்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பைக்ஸை பற்றி நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு எடுத்து போடுறேன். அண்ட் ஓகேங்க, அடுத்த விஷயம் சந்திப்போம். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை ஃபேமிலி, பை பை. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மெயினான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை வச்சு யாரும் பிரச்சனை பண்ண வேண்டாம். பை பை ஃபேமிலி.